பாட்டாளி மக்கள் கட்சி வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சு பிரச்சாரத்துக்கும் போயிட்டு வரைவு தேர்தல் அறிக்கை வரைக்கும் வெளியிட்டீங்க. இந்த சூழ்நிலையில இப்ப இருக்கிற பாரதிய ஜனதா கூட்டணி உங்களோட முதலமைச்சர் வேட்பாளரை அங்கீகரிச்சுக்கிட்டா இதே கூட்டணி சட்டமன்ற தேர்தலையும் தொடருமா? அவங்க அங்கீகரிச்சுட்டாக்கா எங்கள் கட்சியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமையேற்ற அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அங்கீகரிச்சுட்டாக்கா தொடரும். எங்கள் பஸ்ஸில் எங்கள் ஃப்ரீயாக போகிறோன்னு சொல்கிறாங்க. பிஆர்டிசியில் இல்லை என்ன சொல்கிறேன். தேவையில்லாத இலவசங்களை கொடுக்க போவது கிடையாது. விவசாயிகளுக்கு நாங்கள் இலவசம் கொடுப்போம்னு நான் சொல்லிட்டு இருக்கோம். இலவசத்துக்கு எதிரானவர்கள் நாங்கள் கிடையாது. தேவையில்லாத இலவசங்கள், அந்த தொலைக்காட்சி பெட்டிகள், அந்த கிரைண்டர், மிக்சி, ஃபேனு, இது போன்ற தேவையில்லாத இலவசங்கள் 3 மாதத்திற்கு அதுக்கு மேல் வராத இலவசங்களை நாங்கள் கொடுக்க போவது கிடையாது. மாற்றாக சேவைகளை இலவசமாக நாங்கள் கொடுப்போம். விவசாயிகளுக்கு பொருட்கள் இலவசமாக கொடுப்போம் சொல்லியிருக்கோம். அதுதான் இதுதான் அது தேவையான சேவை. அது பஸ் வந்து ஒரு சேவை. இப்போ இலவச மருத்துவம் வந்து ஒரு சேவை, இலவச கல்வி வந்து ஒரு சேவை. அதே போன்று பேருந்தில் பயணம் பண்ணது ஒரு சேவை. அது சேவைகளை நாங்கள் இலவசமாக நாங்கள் கொடுப்போம். விவசாயிகளுக்கு மட்டும் நாங்கள் இலவசம் அதிகமாக பொருட்களை கொடுப்போம். முதல் கட்டமாக சென்னையில் அது ஒரு பைலட் ப்ராஜெக்டாக ஏற்படுத்தும். சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது இருக்கிறது 3000 பேருந்துகள். இந்த 3000 பேருந்துகள் கடந்த 20 ஆண்டு காலமாக 3000 பேருந்துகள் இருக்கிறது. சென்னையுடைய தேவை வந்து 6500 பேருந்துகள் தேவைப்படுகிறது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகப்படுத்தினா தான் மக்கள் அதை பயன்படுத்திப்பாங்க. கனெக்டிவிட்டி இருக்கணும். ஆனால் அதை பற்றி அரசாங்கத்துக்கு கவலை கிடையாது. அதனால தான் இங்கே இந்த போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. எல்லாரும் வண்டி வாகனம் 2 வீலர்லேருந்து கார் வாங்கிட்டு இருக்காங்க, நிறையா இருக்குது. ஆக இதை நாங்கள் அதிகப்படுத்தி ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு சென்னை அரசு பேருந்துடைய வருமானம் 2 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு. அதை நாங்கள் அரசாங்கம் ஏற்றுப்போம். இது ஒன்றும் ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய செலவு கிடையாது. அப்படி இன்டகிரேட்டட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் முதல்ல சென்னைக்கு தொடங்கி பிறகு அடுத்த மாநகராட்சிக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். இன்டகிரேட்டட்னா மெட்ரோ ரயில், பஸ், அப்புறம் வந்து அது ரோடு, அது ஆற்று போக்குவரத்து, கூவம், பக்கிங்ஹாம் கெனால், அப்புறம் சர்வீஸ் எல்லாம் போட்டு அத்தனையும், அப்புறம் அந்த யூனிட் ட்ரெயின் இருக்கு இல்லைங்களா, அத்தனையும் நாங்கள் அத்தனையுமே நான் இன்டகிரேட்டட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் நாங்கள் இப்போ செய்வோம். இப்போ கல்வின்னா என்னதுங்க? அது கல்வி தான், சேவை தானே. இதெல்லாம் நாங்கள் என்ன பொருளாக கொடுத்துட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கோம்? பொருள் கொடுக்கறது நான் சொல்லி விவசாயத்துக்கு நாங்கள் பொருள் கொடுக்குறோம், ஒத்துக்கிறோம். நாங்கள் இது மற்றதெல்லாம் நாங்கள் தேவையில்லாத போய் கொடுத்துட்டு ஒரு விளம்பரத்துக்காக கொடுத்துக்கிட்டு ஒரு கிரைண்டர் கொடுக்குறாங்க, அது 3 மாதத்துக்கு மேலே வரமாட்டுது, அரைக்க மாட்டுது, அது விளம்பரத்துக்கு வெளியில் விற்றுட்டு இருக்காங்க. தொலைக்காட்சி பெட்டிகள் 2000 ரூபாய் 1800 ரூபாய்க்கு தொலைக்காட்சி பெட்டிகள் விளம்பரத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒன்றும் சேவை இயங்க மாட்டுது. இதெல்லாம் இதுதான் நாங்கள் செய்யலாம். நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாக எங்களுடைய தேர்தல் அறிக்கை, இந்த ஐயா சொன்ன மாதிரி இந்த தேர்தல் அறிக்கை வந்து வரைவு தேர்தல் அறிக்கை, டிராஃப்ட் போல் மேனிஃபெஸ்டோ, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. இது அனைத்து மாவட்டங்களுக்கும் நான் சென்று மக்கள் கருத்துக்களை கேட்டு இறுதியில் மக்கள் கருத்துக்களை வைத்து இறுதி தேர்தல் அறிக்கை நாங்கள் தேர்தல் நெருக்கத்தில் நாங்கள் வெளியிடுவோம். அந்த தேர்தல் அறிக்கை வந்து பீப்புள்ஸ் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவாக இருக்கும், மக்கள் கருத்தை. அது வரவேற்கத்தக்க ஒன்று தான். இதுக்கு முன்னாலேயே தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிருக்கோம். இப்போ நிறைவேற்ற தீர்மானமாவது செயல்முறைக்கு வரணும்.
அதுக்கு இவங்க தீர்மானம் நிறைவேற்றியா போதாது. இந்திய அரசு அது முன் வரணும். இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். இங்கே இருக்கிற முதலமைச்சர் பிரதமரை பார்க்கணும். எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து சென்று பிரதமரை சந்தித்து இதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும். தாலிக்கு தங்கம் திட்டம்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. முதல்ல வந்து உங்கள் மூலமாக நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். அதுக்காக உங்களை கூப்பிட்டுருக்கோம். இன்றைக்கி எங்களுடைய கூட்டணி ஊடகங்கள் மத்தியில் எங்களுடைய கூட்டணி உங்களுடன் எங்கள் கூட்டணி எங்களோட கூட்டணி நண்பர்கள் இங்கே அழைச்சிட்ருக்கோம். இன்றைக்கி காலையில் வந்திருக்கீங்க. நீங்கள் இந்த செய்தியெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு செல்ல வேண்டும். இது மட்டுமல்ல, நானும் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று மக்களை சந்தித்து, அது இல்லாமல் எங்கள் கட்சி நிர்வாகிகள் பொதுக்கூட்டங்கள் வாயிலாக இதெல்லாம் எடுத்து மக்களிடம் எடுத்து செல்வார்கள். எங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை கல்விக்கு, சுகாதாரத்திற்கு முக்கியம், விவசாயத்திற்கு முக்கியம், நல்ல வெளிப்படையான நேர்மையான நிர்வாகத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இணையதளத்து மூலமாக எல்லா இளைஞர்களும் பார்க்கலாம், யார் வேணாலும் பார்க்கலாம். அது இணையதளத்தில் இதை பார்க்கலாம். இருக்குது. அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஆக பல்வேறு முறைகள் மக்களிடம் எடுத்து நாங்கள் செல்வோம். நாங்கள் என்ன நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? என்ன மக்களிடம் எடுத்து செல்ல போகிறோம். இப்போது நாங்கள் எங்களுடைய அறிவிப்புகள், இப்போ ஒரே உதாரணம் தருமபுரி எடுத்துக்கிங்களேன். தருமபுரியில் குமார செட்டி ஏரின்னு ஒன்று இருக்குது. அங்கே அந்த ஏரி உடஞ்சிது. அதுக்கு என்னுடைய நிதியில் நான் ஒரு 30 லட்சம் ரூபாய் நாடாளுமன்ற நிதியில் அந்த தடுப்பணை கட்டணும்னு சொல்லிட்டு நான் போய் நிதி ஒதுக்கீடு கொடுத்துருக்கேன். கலெக்டர்கிட்ட கொடுத்தேன். கலெக்டர்கிட்ட கொடுத்த உடனே கலெக்டர் என்ன சொல்கிறாரு, சார் ஒரு நாளுக்கு முன்னாடி அந்த லோக்கல் எம்எல்ஏ 30 லட்ச ரூபா கொடுத்துட்டார் சார்ன்னு சொல்கிறார். அந்த எம்எல்ஏ 15 வருஷமாக இருக்காருங்க. அதை பற்றி அந்த பக்கம் போகாத எம்எல்ஏ நாம் கொடுத்தனால. அடுத்தது அங்கே தென்பண்ணையால் எண்ணெய்கோல் புதூர் அங்கே டேம்லேருந்து அந்த தடுப்பணையிலேருந்து வலது காவாய் மூலயமா தும்பலஹள்ளி டேமுக்கு இணைப்பு கால்வாய் 52 கிலோமீட்டர் போராட்டம் தலைமையில் நடந்தது. அடுத்த வாரம் அங்கே இருக்கின்ற நிர்வாகங்களில் நாங்கள் அத்துணை ஏரிகளை நாங்கள் இணைப்போம் அப்படின்னு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அடுத்தது என் தலைமையில் நான் வந்து வேலைவாய்ப்பு முகாம் நடத்தினேன். அதில் 4750 இளைஞர்கள் பங்கு பெற்றார்கள். அதில் 700 பேருக்கு அன்றைக்கி வேலை கிடைச்சிது. போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அரசாங்கம் வேலைவாய்ப்பு முகாம் நடத்துகிறாங்க. இதெல்லாம் என்னென்னா, இது ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கைகள். நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் நடத்துகிறோம், அது செய்கிறாங்க. அது காப்பி அடித்தாலும் எங்களுக்கு தப்பு கிடையாது, கவலை கிடையாது. ஏன்னா அது நல்லது நடக்குது, மக்களுக்கு நல்லது நடக்குதுன்னு அந்த இதில் எண்ணத்தில் தான் இருக்கிறோம். அதே போன்று திமுக நாங்கள் என்ன சொல்கிறோமோ திமுக இப்போ அடுத்தது திமுக அறிக்கையில் வரும், பாதி வரத்தெல்லாம் அதில் வந்துடும். அதில் அதனால் அதுவும் இருக்க போகுது. அல்ல, இதெல்லாம் மக்களிடம் எடுத்து செல்ல இருக்கின்றோம். இன்றைக்கி மக்கள் மனதில் 2 கட்சிகளும் வேண்டாம் என்று மிகுந்த ஆழ எண்ணம் இருக்கிறது. அதனால் நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது. இது போன்ற நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். கோலப்பன் சொன்ன மாதிரி இந்த மது இப்போ எல்லாருமே பேசுகிறாங்கன்ற, ஆனால் மக்களுக்கு தெரியுது ஓட்டுக்காக தான் இவங்கெல்லாம் இப்போ பேசுகிறாங்கன்றது. தேர்தல் நேரத்தில் பேசுகிறது ஓட்டுக்காக. ஆனால் நாங்கள் தேர்தல் நேரத்துக்காக இல்லை, தொடர்ந்து 35 வருஷமாக பேசிட்டுருக்குறோம். தமிழ்நாட்டில் யாரை கேட்டாலும் இந்த மது ஒழிக்கிறேன்னு சொல்கிறது யாருன்னு சொன்னால் ராமதாஸ் தான் சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய தேமையாக இருக்குது, அதை ஒழிக்கணும் அப்படின்றது, அதாவது சமூக நலன் சார்ந்த அந்த கருத்தை நம்ம சொல்லிட்டுருக்கோம். இவங்க ஓட்டுக்காக பேசுகிறாங்க. மக்களுக்கு எல்லாமே தெரியுது, மக்கள் எல்லாமே இது பண்ணுறாங்க. அடுத்தது இன்னொன்று, உங்களிடமும் அன்புமணி ராமதாஸ் கருத்து கேட்பார். இப்போ எல்லார்கிட்டையும் அந்த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி சொன்னால, அதே மாதிரி உங்களிடமும் கருத்து கேட்பதற்காக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில். அங்கங்கே போகும்போது, மற்ற மாவட்டங்களுக்கு போகும்போதும் பத்திரிகையாளர்களை தனியாகவே கருத்து கேட்பார். மற்ற உங்கள் கேள்விகள்லாம் இல்லாமல் இது சம்பந்தமான கேள்விகள் நீங்கள் யோசனைகளையே நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்கிற யோசனைகள், ஏன்னா அறிவார்ந்த பெருமக்கள் நீங்கள் இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகையாளர்கள், ஆனால் நீங்கள் சொல்கிற யோசனைகள் அது வரவேற்கப்படும். அதில்
இது நாங்கள் இதில் சேர்த்துக்குவோம். இந்த இதில் இருக்கோம். மற்ற கட்சிகள் பேர் நாங்கள் ஏதோ குறை சொல்கிறோம். நாங்கள் யாரும் குறை சொல்லலை. மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாட்டை நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த நிலைப்பாட்டிற்கு காரணமே ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 35 ஆண்டு காலம் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் தான். மற்ற கட்சிகளுக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம்? இந்த மது பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா, மது ஒழிக்க வேண்டும் என்று எங்கள் கட்சியினுடைய அடிப்படை கொள்கை அது. மற்ற கட்சிகள்லாம் அது தேர்தலுக்காக நடத்துகின்ற அறிவிப்பு. ஒரு கட்சி தொடங்கிய போதே 1989 கட்சியை தொடங்கிய போதே 2வது தீர்மானமாக இந்த மது ஒழிப்பு தீர்மானத்தை நாங்கள் போட்டோம். இது எந்த கட்சியும் செய்யலையே. இப்போ ஆரம்பித்தவங்க, இதுக்கு முன்னால் ஆரம்பித்தவங்க, அது அந்த காலத்துலேருந்து ஆரம்பித்தவங்க யாரும் அது மாதிரி சொல்லவே இல்லையே. நாங்கள் தானே அதை சொன்னோம். ஆமாம், நிறைய முதலமைச்சர் வேட்பாளர்கள் நிறைய வர்றது நல்லது தானே. நிறைய, அதாவது வருஷ கணக்கில் வரிசையில் நிறைய நிற்கிறது நல்லது தானே தமிழ்நாட்டுக்கு. மக்கள் தான் அதில் தேர்வு செய்யணும். வேட்பாளருடைய தகுதியை மக்கள் தானே தேர்வு செய்கிறாங்க. அது நீங்கள் பார்ப்பீங்க, போக போக பார்க்க போகிறீங்க. நல்ல இளைஞர்களாக எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர், இளைஞர்களாக நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். தகுதியில் மக்களிடம் பொது சேவை செய்யணும், அவ்வளோதான் தகுதி. இது சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லுங்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆமாம், வேட்பாளர்களை தேர்வு செய்கிறது இளைஞர்கள் அதிகமாக இருப்பாங்க. அதனால் அதே மாதிரி அனுபவம் வாய்ந்த கட்சியினுடைய முக்கியஸ்தர்களும் இருப்பாங்க. இளைஞர்கள் அதிகமாக இருப்பாங்க. அது ஊடகங்கள், உங்களுடைய ப்ரொஜெக்ஷன், அதெல்லாம் மக்களுடைய ப்ரொஜெக்ஷன் கிடையாது. மக்கள் மனசில் இன்னைக்கு மிக ஆளுங்கட்சி மீது மிகுந்த கோபம் இருக்கிறது. ஆனால் அதை அது ஊடகங்களில் அது பிரதிபலிக்கப்படல, ரிஃப்ளெக்ட் பண்ணல. ஊடகங்களில் ஒரு சில ஊடகங்களில் என்னென்னா மக்களுடைய எண்ணங்கள் அதில் வரல. ஊடகங்கள் நீங்கள் நினைக்கிறது அதில் நீங்கள் இப்போ பப்ளிஷ் பண்ணுறீங்க, மக்களோட எண்ணங்கள் நீங்கள் அதில் போடுறதில்ல. அதனால தான் ஏதோ ஒரு ஒன்றும் கோவம் இல்லை, ஃபீல் குட், அது மாதிரிலாம் நீங்கள் எங்கெங்கே கொஞ்சம் பண்ணிகிட்ருக்காங்க, செஞ்சிட்ருக்காங்க. இது ஆளுங்கட்சியினுடைய யுக்தி. இது எல்லா மாவட்டங்களிலும் இதற்கான விதிமுறை எப்படி செய்யணும், அதற்கான திட்டங்கள் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இப்போ கிரானைட் வாரியை முறைப்படுத்தும், தாதுவு முறைப்படுத்தும், இந்த மாதிரியான வரக்கூடிய விதிகளை வச்சு நீங்கள் அறிக்கைகளுக்கு செயல்படுத்த முடியும். அதாவது இது ஒரு சில கொள்கையாக சொல்லியிருக்கிறோம். இதை சொல்லியிருக்கோம். இன்னும் இது மாதிரி நிறைய பட்ஜெட் வடிவத்தில் கொடுப்போம். இன்னும் அது மாதிரியான வருவாய் ஈட்டுவதற்கான வழிமுறைகளையும் நிறைய சொல்லுவோம், அது உண்டாக்குவோம். மக்களுடைய வல்லுநர்களுடைய கருத்துக்களை கேட்டு அதை நாங்கள் இது பண்ணுவோம். அதாவது கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் கொடுத்தாலே இதில் பாதி நிதியை மிச்சப்படுத்தலாம். ஒரு உதாரணம், இன்றைக்கி கல்வித்துறையில் 20,900 கோடி ரூபாய் முதலீடு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 12,000 கோடி ரூபாய் அந்த கல்வித்துறைக்கு போகிறது கிடையாது, அது ஊழலில் போயிடுது. இது ஒரு துறையில் சொல்கிறேன். இது போன்ற பல துறை, பொதுப்பணித்துறையிலேருந்து மின்சாரத்துறையிலேருந்து பல துறைகளில் ஊழலில் ஒழித்தாலே இதில் 50 விழுக்காடு நிதியை நம்ம மிச்சப்படுத்தலாம். ஆனால் திட்டங்களில் நிறைய இருக்குது, பல திட்டங்கள் இருக்குது. கவர்னன்ஸ்லேருந்து டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு அமைச்சரவை கூட்டம் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடத்துகிறோம். ஏன்னா முதலமைச்சர் மக்களை சந்திக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சர் மக்களை சந்திக்க மாட்டாங்க, மக்கள் தான் அவங்களை சந்திக்கணும். சில பேர் சந்திக்கிறது, இப்போ இருக்கிற முதலமைச்சர் யாரையும் சந்திக்கிறது கிடையாது, அது வேறு. அதனால் இது மக்களை நாங்கள் போய் நேரடியாக போய் சந்திக்கிறோம். இது வித்தியாசமான நிர்வாகம், டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் கொடுப்போம். நிர்வாகத்துக்கு அதிக முக்கியத்துவம் நாங்கள் கொடுப்போம். ஒரு மோசமான சட்டமன்றம்னு சொல்லணும்னா இப்போ சுதந்திரம் பெற்றதுலேருந்து இப்பொழுது இருக்கின்ற சட்டமன்றம் தான். அது எங்கே என்ன நடக்குதுன்றது தெரியும் உங்களுக்கு. எதிர்கட்சிகள் பேசுகிறது வாய்ப்பு கிடையாது. எல்லாமே அமைச்சர்களுக்கும் எந்த வாய்ப்பும் கிடையாது. எல்லாமே 110 விதியின் கீழே கொடுக்குறாங்க.
நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஒரு ஆண்டில் 4 முறை சட்டமன்றம் கூடும், அதில் 100 நாட்கள், குறைந்தது 100 நாட்கள் கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். எதிர்க்கட்சிக்கு பேசுவதற்கு முக்கியத்துவம், எதிர்க்கட்சிக்கு இப்போ 60% முக்கியத்துவம்னா ஆளுங்கட்சிக்கு 40% முக்கியத்துவம், அந்த மாதிரிலாம் கொடுப்போம். அதே மாதிரி அங்கே நடக்கிற நிகழ்வுகளை அப்படியே நாங்கள் நேரலையாக நாங்கள் சொல்லுவோம். அப்படி நேரலையாக சொல்லும் போதுனா அங்கே வந்து அடித்தடி சண்டை, அப்புறம் மயக்க உடைக்கிறது, தூக்கி அடிக்கிறது, அப்புறம் தர்ணா பண்ணுறது, இந்த சமாச்சாரங்கள்லாம் மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் அதெல்லாம் இல்லாமல் ஒரு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மரபுகள், நம்முடைய முன்னோர்கள், அது அண்ணா காலம் வரைக்கும் என்னென்ன மரபுகள் இருந்ததோ அந்த சட்டமன்ற மரபுகள் அதையெல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு கண்ணியமான எடுத்துக்காட்டான ஒரு சட்டமன்றமாக அது அமையும். உங்கள் அனைவரையும் சில இடங்களுக்கு அழைத்துச் செல்ல இருக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன பண்ணணும்? லிட்டில் டாவின்சி நேஷனல் லெவல் ஆர்ட் காம்படிஷன். இந்த போட்டியில் சிறுவர்கள் பங்கேற்க வேண்டும்.